எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா லைஃப்பில். ஃபோர்ஸ் பண்ணி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இவள் மணிமேகலை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் போட்ட ஷார்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. லாங் வீடியோஸ்க்குமே ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இதில் 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த கமெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து என்னை வந்து எப்போதுமே இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, நாங்கள் எங்கே இருக்கோம், எங்கள் ஃபேமிலி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து இந்த வீடியோவில் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என் தங்கச்சிக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரில. அதுதான் இந்த என்டையர் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே சமைச்சிக்கிட்டே பேசலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு கீரை சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். கமலுக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் இது. நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கிறதுனால இங்கே எங்கள் அம்மா வீட்டில் நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தங்கச்சி, அவள் வந்து ஒரு சிங்கிள் மதர். அவளுக்கு ஒரு 2 இயர்ஸில் ஒரு பாய் பேபி இருக்குது, எனக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்குது. ஸோ 2 டாலரையும் வச்சுட்டு வீட்டில் சமாளிக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நான் எதுக்கு யூடியூப் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அதை எடிட் பண்ணி பார்க்குறப்போ நல்லாயிருக்கும். இன்னொன்று, நான் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே பண்ணிடலாம். அதுக்காக மட்டும்தான் இதை சூஸ் பண்ணேன். இதோ வந்துருச்சுல எனக்கான பெரிய டாஸ்க், அச்சுவை சாப்பிட வைக்கிறது. சாப்பிடும்போது தான் மேடம்க்கு வந்து நிறைய கொஷின் வரும், நிறைய பேசிகிட்டே இருப்பாங்க. மற்ற டைம்லாம் நம்ம ஏதாச்சும் கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டாங்க. இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 80% அவளாக எடுத்து சாப்பிட்றதுக்கு பழகிருக்கான்னு சொல்லலாம். ஒரு 2 months முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நான் ஊட்டிடுவேன், அவங்க வந்து ஏதாச்சும் டிவியோ ஏதாச்சும் பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து 2 பேபிஸ்க்குமே கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து ஸ்க்ரீன் டைமை அப்படியே கம்மி பண்ணிட்டோம். நாங்கள் இருக்க இடம் தான் செகண்ட் சிரப்பூஞ்சி. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும், இது நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் என்ன பிளேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். மழைக்கு இங்கே பஞ்சமே இருக்காது. 6 மாதம் மழை, 6 மாதம் வெயில் அடிக்கும். அந்த 6 மாதம் வெயில்லையும் 4th மந்த்லேருந்தே மழை ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சமாக மழை ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஃபுல்லாக மழையாக தான் இருக்கும். இது எப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறையா ஆனதுனால மழை இங்கேயுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. கிளிப் இங்கே வாங்க, கிளிப் இங்கே வாங்க. எவ்வளோ கிளிப், எவ்வளோ? 5 ரூபாயா? ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கே. அதிகமாக தான் இருக்குமா? சரி, ஒரு 5 கிளிப்பு கொடுங்க. எவ்வளோ? 5 ரூபாயா? 100 ரூபாயா? சரி, 1000 ரூபாலாம் முடியாது, கொஞ்சம் விலை கம்மி பண்ணுங்க. அது சரி, நீங்க அதே கொடுங்க. தேங்க்யூ. என்னங்க 3 கிளிப்பு தாங்க இருக்கு. சரி, ஓகே போதும், விடுங்க. ஸோ இன்றைக்கி என் தங்கச்சிக்கு பர்த்டே. காலையிலேருந்து நாங்கள் வந்து கேக்கு எதுவுமே கட் பண்ணல. ஸோ எப்படியும் அவள் வந்து இன்றைக்கி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு இருப்பாள். ஏன்னா யூஸ்வலி வந்து நாங்கள் ரெகுலராக கேக் கட்டிங் அதெல்லாம் பண்ண மாட்டோம். பட் வந்து பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து அவள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா லைஃப்பில். ஸோ எனக்கு வந்து ஒரு இது என்னென்னா, இந்த பர்த்டேக்கு அப்புறம் அட்லீஸ்ட் அவள் லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்.
அண்ட் வந்து அதில் அவள் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக அவளுக்காக கொஞ்சம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ யூஸ்வலி வந்து என் தங்கச்சி என்ன பண்ணிடுவா அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு சின்னதாக ஒரு மெஸ் மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. மெஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால ஆஃப்டர்நூனுக்கு மேலே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போயிடுவாள். அதனால அவளும் அங்கே தான் இருப்பாள். ஸோ வந்து நம்ம கேக் கட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, சரியான மழை. இப்போ தான் ஆனால் கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. அந்த கேப்பில் நானும் அச்சும் போய் கேக் வாங்க போகிறோம். சூப்பர் சொதப்பல் ஆயிடுச்சு. நான் இந்த பாப்அப் வந்து பண்ணதே இல்லை, எனக்கு பண்ணவும் தெரியாது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியல. அது அன்எக்ஸ்பெக்டடாக அப்படியே வெடிச்சிருச்சு. என்னடி ஐயோ அன்எக்ஸ்பெக்டடா உடஞ்சிருச்சு. Happy birthday to you. கொஞ்சம் பேசலாமா? இதை நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஏன்னா இதை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஒரு 5th மந்த் வரைக்குமே நான் வந்து பம்பில் வந்து மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனாலே எனக்கு வந்து நிறைய டைம் வந்து சுத்தமாக தூக்கம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் வந்து கொண்டு போய் விட்டுரும். அந்த டைமில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அப்போ ப்ரியாரிட்டின்னு படுறது அவளுக்கு ஃபீட் பண்ணணும், அவளை தூங்க வைக்கணும். அதனால அதுக்கு நான் ஃபுல் டைம் வீட்டிலே இருக்கணும். வீட்டில் இருக்க தான் நானுமே ஆசைப்படுவேன். நான் எங்கேயுமே வெளியிலையும் போக மாட்டேன். கரெக்டாக 1 இயர் முடிஞ்சிச்சு. பாப்பாவோட பர்த்டே வந்துச்சு. கமலும் வந்து சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்தாங்க. பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியில் போகல. அப்போது அவங்களே கூப்பிட்டாங்க, வா எங்கேயாச்சும் நம்ம போகலாம் வெளியில், அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது நம்ம ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கு நான் சொன்னது, இல்லை என்னை விட்டுருங்க, நான் வீட்டிலே இருக்கேன், எனக்கு பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணி நல்லா தூங்க வச்சிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு அதுவே ஒரு பெரிய மன நிம்மதி தான். வெளியில் போகும்போது திடீர்னு அழுதுட்டா என்ன பண்ணுறது, அவள் வந்து சும்மாவே வந்து ஃபீட் வந்து ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க, அப்படிங்கும் போது இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி என்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்டு திரும்ப வந்து அவங்களும் சிங்கப்பூர் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தா அந்த 1 மந்தில் ஒரு நல்ல மெமரி அப்படின்னாலே நான் வெளியில் போயிட்டு வந்தது தான். அதுக்கப்புறமே எனக்கு வந்து ஓகே, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னா, ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் எங்கள் அப்பா கடைக்கோ இல்லை போயிட்டு வந்துட்டேனாலே எனக்கு ஒரு அளவுக்கு மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும். அப்புறம் தான் நான் நினச்சேன், நம்ம வந்து டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீட்டை விட்டோ இல்லை ரூமை விட்டோ வெளியில் வரணும், 4 பேர் கூட பேசணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தோன்ற ஒரு நபர் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாலே அட்லீஸ்ட் வந்து நம்ம அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம்.
நீங்களும் வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட்டையோ இல்லை வந்து உங்கள் அம்மா யார்கிட்டையோ வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத கான்ஃபிடெண்ட்டாக சொல்லி அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. ஏன்னா வந்து நீங்கள் டிப்ரெஷனில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து குழந்தைய பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம டிப்ரெஷனில் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த நம்ம என்ஜாய் பண்ணுற அந்த ஃபேஸை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுருவோம். அப்புறம் வந்து நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். நானும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இப்போ தோணுது நிறைய வெளியில் போயிட்டு வந்திருக்கலாமோ, ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறதுலையும் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. ஒரு வேளை அவங்க மத்தியானம் சாப்பிட்லன்னா கூட இன்னொரு ஒரு 1 ஹாரோ ஒரு 2 ஹாரோ கழித்து அவங்களுக்கு பசி வரும்போது கண்டிப்பாக எதாச்சும் ஒன்று சாப்பிட்ருவாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ அதுதான் புரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல நினச்சது ஒரு 50% உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கலாம். இதோட இந்த விலாகை எண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.